நாள்பட்ட வலிய நாம பாக்குற விதமே இப்போ டோட்டலா மாறிக்கிட்டு வருது. வருஷக்கணக்கா நம்மள பாடாய்படுத்துற வலிய நாம இப்போ ஒரு புது கண்ணோட்டத்தோட அணுக முடியும். வாங்க இந்த புதிய அறிவியல் என்ன சொல்லுதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இதுதான் நாள்பட்ட வலியோட மையப்புள்ளி. நம்மள நிறைய பேரை போட்டு வாட்டுற ஒரு கேள்வி இது. ஒரு காயம் ஆறிடுச்சு, ஆனா வலி மட்டும் போகவே மாட்டேங்குதே, ஏன்? இதுக்கு அறிவியல் இப்போ ஒரு ஆச்சரியமான விளக்கத்தை கொடுக்குது. இது ஏதோ ஒரு சில பேரோட பிரச்சனைன்னு மட்டும் நினைக்காதீங்க. இந்த நம்பரை பாருங்க, 843 மில்லியன். யோசிச்சு பாருங்க, 2050க்குள்ள உலகம் முழுக்க இத்தனை பேர் நாள்பட்ட கீழ் முதுகு வலியால பாதிக்கப்படுவாங்கன்னு ஒரு கணிப்பு சொல்லுது. இது எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு இந்த நம்பர் நமக்கு புரிய வைக்குது. பல வருஷமா நமக்கு ஒண்ணு தோணும், வலிக்குதா அப்போ உடம்புல ஏதோ டேமேஜ் ஆயிருக்குன்னு. ஆனா நாள்பட்ட வலிய பொறுத்த வரைக்கும் இந்த பழைய ஐடியா பெரும்பாலும் தப்புன்னு இப்ப தெரிய வந்திருக்கு. இங்கதான் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நீங்க ஸ்கேன் எடுத்து பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. வலிக்கிற இடத்துல என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் அது பல நேரங்கள்ல வேலை செய்யாது. ஏன்னா பிரச்சனை பெரும்பாலும் அந்த வலிக்கிற இடத்துல இருக்கிற டிஷ்யூல இல்ல, நம்ம நரம்பு மண்டலம் அந்த வலி சிக்னல்களை எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறதுல தான் இருக்கு. சரி, இப்போ இந்த விஷயத்தோட முக்கியமான ஒரு கான்செப்டுக்குள்ள போலாம். அதாவது நம்ம நர்வஸ் சிஸ்டம் ரொம்பவே சென்சிட்டிவ் ஆயிடுற ஒரு நிலைமை. இந்த வார்த்தையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ட்ரல் சென்சிடைசேஷன் அப்படின்னா எல்லாம் உன் மனசுல தான் இருக்குன்னு சொல்றது கிடையாது. இது உடம்புல நடக்கிற ஒரு உண்மையான மாற்றம். உங்க நர்வஸ் சிஸ்டம் நிஜமாவே ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிடுது, வர்ற சிக்னல்களை எல்லாம் பெருசாக்கி காட்டுது. இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரியறதுக்கு ஒரு சிம்பிள் உதாரணம் பார்க்கலாம். உங்க வீட்ல ஒரு அலாரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு திருடன் வந்தா, அதாவது உடம்புல ஒரு காயம் பட்டா அது கரெக்டா அடிக்குது. சரி, அந்த திருட்டுச் சம்பவம் முடிஞ்சுது. உடஞ்ச ஜன்னலையும் சரி பண்ணியாச்சு. அதாவது உங்க உடம்புல ஏற்பட்ட காயம் முழுசா ஆறிடுச்சு. ஆனா அந்த அலாரம் சிஸ்டம் அது என்னாச்சு தெரியுமா? இந்த உதாரணம் எவ்வளோ சூப்பரா விளக்குது பாருங்க. இப்போ ஜன்னல் கிட்ட ஒரு காஞ்ச சருகு பறந்தா கூட அந்த அலாரம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்குது. நம்ம நர்வஸ் சிஸ்டமும் இதே மாதிரி தான் ஓவர் ப்ரொடக்டிவா ரொம்ப சென்சிட்டிவா மாறிடுது. இந்த சென்ட்ரல் சென்சிடைசேஷனுக்கு 2 முக்கியமான அறிகுறிகள் இருக்கு. ஒன்னு ஆலோடேனியா. இதுக்கு என்ன அர்த்தம்னா, சாதாரணமா வலிக்காத ஒரு தொடுதல் கூட வலிய உண்டாக்கும். இன்னொன்னு ஹைப்பர்அல்ஜீசியா. இதுல லேசா வலிக்கிற ஒரு விஷயம் கூட ரொம்ப தீவிரமா உணரும். நாள்பட்ட வலியால கஷ்டப்படுறவங்க இதை அடிக்கடி அனுபவிப்பாங்க. சரி, இப்போ நம்ம மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இந்த வலி அதிகமாக்கி ரொம்ப நாளைக்கு இருக்க வைக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம உடம்பு மட்டும் காரணம் இல்ல, நம்ம எண்ணங்களும் உணர்ச்சிகளும் கூட வலியோட அளவை மாத்த முடியும். வலிய பத்தி ஒரு பயம், திரும்பவும் அடிபட்டுருமோன்னு ஒரு பதட்டம், மன அழுத்தம், இது சீக்கிரம் சரியாகாதுங்கிற ஒரு நெகட்டிவ் எண்ணம், இது எல்லாமே வலியை இன்னும் அதிகமாக்கலாம். இதெல்லாம் வலியை ரொம்ப நாளைக்கு இழுத்துட்டு போறதுக்கான அறிகுறிகள்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. இது சும்மா ஒரு ஃபீலிங் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி நம்ம மூளையிலயும் மாற்றங்கள் நடக்குது. ஆய்வுகள் என்ன காட்டுதுன்னா, நாள்பட்ட வலி இருக்கும்போது மூளையோட செயல்பாடு வலி உணர்ற பகுதியிலிருந்து நம்மளோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ற பகுதிக்கு மாறுது. இப்படிதான் வலியும் நம்ம உணர்ச்சிகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருது. சரி, இவ்வளோ நேரம் பிரச்சனை பத்தி பார்த்தோம். இப்போ சொல்யூஷனுக்கு வருவோம். இது நிஜமாவே ஒரு ஹோப் கொடுக்குற ஒரு ஏரியா. நம்ம மூளைக்கு மறுபடியும் ட்ரைனிங் கொடுக்க முடியுங்கிற ஒரு பவர்ஃபுல்லான ஐடியாவை பத்தி இப்ப பார்க்கலாம். இந்த ஒரு லைனை நல்லா மனசுல ஏத்திக்கோங்க. நோவு என்பது சேதத்திற்கு சமமானதல்ல. அதாவது உங்களுக்கு வலிக்கலாம், ஆனா அந்த இடத்துல உண்மையிலே ஒரு டேமேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்ல. இதுதான் இந்த புது அணுகுமுறையோட அஸ்திவாரம். இது என்ன பண்ணுனா, வலிங்கிறது உங்களை பாதுகாக்கிறதுக்காக மூளை உருவாக்குற ஒரு சிக்னல். அது உடம்புல இருக்கிற டேமேஜோட நேரடி அளவு கிடையாதுன்னு நமக்கு புரிய வைக்கும். இதனால வலியை பத்தின பயம் குறையும், நம்ம நர்வஸ் சிஸ்டமும் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக ஆரம்பிக்கும். இந்த நம்பர் நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குது. ஒரு முக்கியமான ஸ்டடியில பெயின் ரீப்ராசஸிங் தெரப்பிங்கிற ஒரு சிகிச்சைக்கு அப்புறமா நாள்பட்ட முதுகுவலி இருந்தவங்கல்ல 66% பேருக்கு, அதாவது 3ல் 2 பேருக்கு வலியே இல்லாம போச்சு அல்லது வலி ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் எவ்வளவு பவர்ஃபுல்லானதுன்னு இது காட்டுது. நம்ம மூளைக்கு மறுபயிற்சி கொடுக்கறதுக்கு பயன்படுத்துற சில குறிப்பிட்ட ஆதாரபூர்வமான தெரபிஸ் பத்தி இப்ப பார்க்கலாம். இங்க 2 முக்கியமான தெரப்பி இருக்கு. பார்க்க 2 ஒண்ணு மாதிரி இருந்தாலும் அதோட நோக்கம் வேற. கிரேடட் ஆக்டிவிட்டிங்கிறது வலிய பத்தி கவலைப்படாம உங்க வேலைய படிப்படியா அதிகப்படுத்துறது. ஆனா கிரேடட் எக்ஸ்போஷர்ங்கிறது நீங்க எந்தெந்த அசைவுகளுக்கு பயப்படுறீங்களோ அதை கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சு பார்த்து அந்த பயத்தை போக்குறது. இந்த ஜிஎம்ஐ தெரப்பி ரொம்ப சுவாரஸ்யமானது. இது மூளையை ஏமாத்தி சரி பண்ணதுன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் போட்டோவை பார்த்து இது இடது கை, இது வலது கைன்னு கண்டுபிடிக்கணும். அடுத்து வலி இல்லாம அந்த கைய காலை அசைக்கிற மாதிரி மனசுல கற்பனை பண்ணணும். கடைசியா ஒரு கண்ணாடிய வச்சு வலி இருக்கிற பகுதி நார்மலா இயங்குற மாதிரி ஒரு மாயைய மூளைக்கு உருவாக்குவாங்க. இது மூளையோட வரைபடத்தையே மாத்தி அமைக்கிற ஒரு சூப்பரான டெக்னிக்.
இந்த கிராஃபை பாருங்க. இது மூளை சம்பந்தப்பட்ட சிகிச்சைகள் எவ்வளோ பவர்ஃபுல்லுங்கிறதுக்கு ஒரு நேரடி ஆதாரம். மற்ற சிகிச்சைகளோட ஒப்பிடும்போது இந்த கிரேடட் மோட்டார் இமேஜரி சிகிச்சை எடுத்ததுக்கு அப்புறம் வலி எவ்வளோ வேகமா குறையுதுன்னு அந்த லைட் ப்ளூ கலர் கோடு காட்டுது பாருங்க. சோ ஃபைனலா வலிய நம்ம ட்ரீட் பண்ற விதமே எப்படி ஒரு முழுமையான ஒருங்கிணைந்த அணுகுமுறைக்கு மாறிக்கிட்டு இருக்குன்னு ஒரு சுருக்கமா பாத்திரலாம். நிறைய ஸ்டடீஸ் ஒன்னா சேர்த்து அனலைஸ் பண்ணப்ப கிடைச்ச ரிசல்ட் தான் இது. வெறும் உடற்பயிற்சி மட்டும் செய்யறதை விட பிசியோதெரப்பியோட சேர்த்து பிஹேவியரல் தெரப்பி இல்லனா சிபிடி மாதிரி நம்ம எண்ணங்களையும் நடத்திய மாத்திரை சிகிச்சைகளை எடுக்கும்போது தான் பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்குது. வலியை குறைக்கிறதுக்கும் சரி, நம்ம உடல் செயல்பாட்டை அதிகப்படுத்துறதுக்கும் சரி, இந்த காம்பினேஷன் தான் சிறந்ததுன்னு சொல்றாங்க. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் யோசிக்க வைக்கிறேன். நம்ம மூளையால ஒரு வலிய ரொம்ப நாளைக்கு கத்துக்க முடியுதுன்னா, அதே மூளைக்கு அந்த வலிய மறக்கிறதுக்கு நாம ஏன் கத்துக் கொடுக்க முடியாது? இது நாள்பட்ட வலிய ஜெயிக்கிறதுக்கு ஒரு புதிய நம்பிக்கையும் எண்ணற்ற சாத்தியங்களையும் நமக்கு தருது.